என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை. நல்ல தலைவர்களை, பெரியவர்களை, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கறத யோசிக்கணும். இருக்கிற பெற்றவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறாம போய் கூட இருக்கும். எல்கேஜிக்கு போகும்போதே இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள். இல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்க சார் இப்படி சொன்னாரு, எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்னை அந்த பையன் அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? கல்வி என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை. இந்த கல்வியை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு உலகத்தின் பல இடங்களை உங்களால் வெல்ல முடியும். அதனாலதான் காமராஜர் அவர்கள் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். அவருடைய பிறந்த நாளை இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்று நம்முடைய பிரின்சிபால் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நல்ல தலைவர்களை, பெரியவர்களை, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கறத யோசிக்கணும். இருக்கிற பெற்றவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறாம போய் கூட இருக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம கனவை, நம்ம லட்சியத்தை, நம்முடைய ஆசைகளை கிடைச்சாண்டா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு அவன் தலையில வச்சு கெட்டி இதையும் சேர்ந்து சுமந்து, ஏற்கனவே 5 கிலோ சுமந்துட்டு போறான், உங்க கனவையும் சேர்த்து அந்த குழந்தையுடைய முதுகுல சேர்த்து நம்ம பரம்பரையில ஒருத்தனாவது டாக்டரா வரணும், நம்ம பரம்பரையில நீ வக்கீலா வரணும், நம்ம பரம்பரையில நீ இன்ஜினியரா வரணும் அப்படின்னு எல்கேஜிக்கு போகும்போதே இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள். அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே. நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஒரு பையனை நீங்க டாக்டர் ஆக்கவே முடியாது. டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய நீங்க ஆடிட்டராக சொல்லி வற்புறுத்த கூடாது. ஒரு போலீஸ் துறைக்கு போக ஆசைப்படுகிற பிள்ளையை ப்ரொஃபஸரா தான் ஆக்கணும் என்று நீங்கள் திணிக்க கூடாது. எந்த சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, நான் சொந்த காலில் நிற்பேன் என்று நினைக்கிற ஒரு குழந்தையை ஐடி கம்பெனியில போய் வேலைக்கு சேரு என்று தயவு செய்து தள்ளாதீர்கள். உங்கள் கனவுகள் முடிந்து போனதாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளின் கனவுகளை உங்கள் கண்களில் காண பழகுங்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை வருங்காலத்தில் உருவாக்க போகிறவர்கள். அவங்க ஜெயிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சாதான் இந்த தேசம் ஜெயிக்க முடியும். இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஆசிரியரை மதிப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? ஆசிரியரை மதிப்பதற்கு அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அம்மா அப்பா கை கட்டி பணிஞ்சு அப்படியா நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படிம்பாங்க. இல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்க சார் இப்படி சொன்னாரு, எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்னை அந்த பையன் அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து என்னை அவன் அடிச்சுட்டான், என்னை அந்த டீச்சர் திட்டாங்கன்னா, உன்னைய திட்டாங்களா, ஏன் பிள்ளைய திட்டாங்களா, படையெடுத்து போய் பள்ளிக்கூடத்துல போய் நிக்க வேண்டியது. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா ஒருத்தர் வர்றது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பி விட்டுறது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் வம்புக்கு நிக்கிறது. அந்த ஆசிரியருக்கும் உட்காந்து டைரி எழுதுற வேலை இருக்கு, அவங்களுக்கு இம்போசிஷன் மாதிரி 1008 வேலைகள் இருக்கிறது. நாமும் போய் அவங்க மேல டார்ச்சரை கொடுக்கிறோம். ஆனால் ஆசிரியர் என்பவர்களுக்கு நம்மை காட்டிலும் ஒரு தகுதி அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு பிள்ளைதான், ஆனால் அவங்க வகுப்புல இருக்கிற 40 பிள்ளைகளுக்கும் அவர்கள் தான் பெற்றோர். நீங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு பெற்றோர், அவங்க 40 பிள்ளைகளுக்கு பெற்றோர். இந்த உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை, அவன் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் ஒரே ஒரு இனத்திற்கு தான் இருக்கிறது, அது ஆசிரியர் என்கின்ற இனம். ஆனால் ஆசிரியர்களை கொஞ்சம் மதியுங்க. இந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர் மேல் மரியாதை வரக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் தான் ஒரு குழந்தையின் மனதில் ஒரு விதை மாதிரி விழும். ஆசிரியர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்க நம்ம வீட்டுல குழந்தைங்க வளரும் போது பாருங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அவங்க செப்பு சாமா வச்சு விளையாடுவாங்க, மண்ணுல வீடு கட்டி விளையாடுவாங்க. ஆனால் என்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருகிறார்களோ, வந்து கொஞ்ச நாள்ல நம்ம பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிற விளையாட்டு எது? டீச்சர் விளையாட்டு.
அந்த அளவுக்கு அவங்க மனசுல விதையை பதிவு செய்வது ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களை பற்றிய நல்ல விஷயங்களை, நல்ல நம்பிக்கைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம குழந்தைகளை பத்தி சில குறைகள் இருந்தா அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுங்க. என் குழந்தை இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது, என்ன செய்யலாம் என்று ஆசிரியரோடு மனசு விட்டு பேசினாலே நம்ம குழந்தை அதோடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி நல்ல குழந்தையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இந்த உலகத்திலேயே மாவீரன் அப்படின்னு ஒரு வீரனை சொல்லுவாங்க. யாருன்னா அலெக்சாண்டரை சொல்லுவாங்க. மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், இந்த 2 பேரைத்தான் மாவீரன் அப்படிம்பாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு ஒரு வாய்ப்பு தருகிற ஆசிரியர்களை இந்த குழந்தைகளுக்கு நாம நல்ல முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குழந்தைகளுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்க மொபைல் உங்க கையில வச்சிருக்கும் போது தயவு செஞ்சு பக்கத்துல உட்காந்து என்ன பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. அன்னைக்கு நாங்க அந்த அறிவியல் சார்ந்த பட்டிமன்றம் அந்த தலைப்பு எனக்கு கொடுத்ததுனால நான் அதை பேச வேண்டியதா போச்சு. ஆனால் உண்மையிலேயே நாம பேச வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்கிற நேரத்தை குறையுங்கள். ரொம்ப குறைச்சலா கொடுங்க. 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம் தான், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான். அதற்கு மேல குழந்தைகள் கையில் தயவு செய்து மொபைல் போனை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவர்களை ஏமாற்றுவதற்கு, அவர்களை தவறாக வழி நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கு. அணுகுண்டு கூட ஒரு தடவை தான் வெடிக்கும். ஆனால் இந்த மொபைல் போனுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபத்து வெடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்களாகி நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறோம், பிள்ளைங்க நோய் நோயின்னு இல்லாம இருக்கணும் அப்படின்னா மொபைல கையில கொடுத்துரும். சாப்பிடும் போது சாப்பிட மாட்டான், மொபைல கொடுத்தா சாப்பிடுவான். நம்ம டிவி பார்க்கும்போது தொந்தரவு பண்ணானா மொபைல கொடுத்துடலாம். நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் நீங்கள் ஓய்வே இல்லாதபடிக்கு என்ன ஆகுமோ அதெல்லாம் ஆகக்கூடிய ஆபத்து இந்த மொபைலில் இருக்கிறது. அதனால குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு முரண்டு பிடித்தாலும் சரி, மொபைல் போன் கொடுப்பதற்கு ஒரு அளவுதான், அதை தாண்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். அதுலயாவது நம்ம பெற்றோருங்கிறத நிரூபிப்போம். எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஷூ சாக்ஸ்ல இருந்து, அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல இருந்து, அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து கூட வைக்க மாட்டாங்க, நம்மளே தேடி எடுத்து. திங்கக்கிழமை இந்த கருப்பு ரிப்பனை வெள்ளை ரிப்பனை தேடுறதுக்குள்ள பாடாப்படும். ஒரு ரிப்பன் டிவிக்கு பின்னாடி கிடக்கும், ஒரு ரிப்பனு மொட்டை மாடியில கிடக்கும். ஒரு பிள்ளை எப்படி அப்படி படுத்து தூங்கி இருக்கும், இங்கிட்டு ஒரு தலை அங்கிட்டு ஒரு தலை வச்சா படுத்திருக்கும். தாம்பளை பசங்க சாக்ஸ் எங்கெல்லாம் கிடக்கும். சிலிண்டருக்கு பின்னாடி ஒண்ணு மலைப்பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கும். இன்னொன்னு பக்கத்து வீட்டுல கிடக்கும். எப்படா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சிருந்த அப்படின்னா அது பாட்டுக்கு வச்சிருப்பான். புக்கெல்லாம் எங்கெங்கயோ கிடக்கும். எல்லாமே நாம தான் எடுத்து வைக்கிறோம். ப்ராஜெக்டே நம்ம தானே செய்யறோம். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவது, ப்ராஜெக்ட் என்பது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுவது. இந்த ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் படுற பாடு. எங்களால படிக்க முடியலன்னு தானே உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தோம். அப்ப நீயும் படி, நீ தானே படிக்கலன்னு வருத்தப்பட்டவா, சேர்ந்து படிப்போம்னு இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கட்டாயமாக கற்றுக் கொடுங்கள். மொபைல் போனுக்கு நேரம் குறைவாக ஒதுக்க சொல்லுங்கள். பெரியவர்களை மதிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அன்னைக்கெல்லாம் வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா ஓடி போய் காலில் விழுவோம். அவங்க ஒரு திருநீர் பூசுவாங்க, அவ்வளவுதான். ஒரு ₹1 கையில கொடுப்பாங்க. அது பெருமையா இருக்கும். எங்க பாட்டி கொடுத்தாங்க, எங்க தாத்தா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கௌரவமா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த அப்படியே பாக்குதுங்க. ஏதோ விண்வெளியில இருந்து ஒருத்தர் வந்த மாதிரியே பாக்குதுங்க. ஊர்ல இருந்து நம்ம அப்பாதான் வர்றாரு. தாத்தா கால்ல போய் விழு. எதுக்கு விழணும்? தாத்தாடா, ஆமா தாத்தா தான், நான் வேற என்னமா சொன்னேனா? காலில் விழுடா. எதுக்கு விழணும்? என்னைய பெத்திருக்காருடா, உன்னைய பத்தா நீ போய் விழு. என்னைக்குமே விழ சொல்லு. காலில் விழுந்தா காசு தருவாடா. நிஜமாவான்னு ஓடி போய் காலில் விழுறான். அவர் பதறி அடிச்சு பாக்கெட்ல ஒரு ₹10 அவர்கிட்ட என்ன இருக்கும் அதை கொடுக்குறாரு. இப்படி நம்மகிட்ட வந்து காமிக்கிறான். இந்த ₹10 இந்த ஆள் காலில என்ன உள்ள சொல்றல்ல, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிருது. இங்க யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தைக்கு தாத்தா என்பவர் இந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், உழைப்பால் இந்த குடும்பத்தை உருவாக்கியவர் என்கின்ற உன்னதமும் தெரியவில்லை. ₹10 சம்பாதிப்பது எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு சிரமமானது என்று பணத்தின் மதிப்பும் அவங்களுக்கு தெரியவில்லை. அதனால குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதை தெரியாமல் தயவு செய்து வளர்க்காதீர்கள்.